Daily. Taste the Daily. திரு கோவிந்தராஜன் சார், செந்தில் பாலாஜிக்கும் அமைச்சர்களுக்குமான ஒரு மிகப்பெரிய மோதல் அப்படின்றது இப்போ சமீப காலமாக நிறைய பார்க்க முடியுது. ஸோ இதுக்கான பின்னணி என்ன? இதெல்லாம் சொல்கிறதுக்கு முன்னாடி மறைந்த தேவர் திருமகனார் அரசியலும் ஆன்மீகமும் இரு கண்களாக பார்த்து மறைந்த அவருக்கு என்னுடைய புகழஞ்சலியை செலுத்துகிறேன். அவருக்கு அஞ்சலி செலுத்துகிறேன். அதாவது உலகத்திலேயே நான் அறிந்தவரை ரெண்டே பேருக்கு தான் பிறந்த தினமும் இறந்த தினமும் ஒரே நாளில் வரும். ஒன்று தேவர் திருமகனார், மற்றொருவர் கௌதம புத்தர். இவங்க ரெண்டு பேருக்கு தான் ஒரே நாளில் வந்திருக்கும். அப்பேற்பட்ட ஒரு நல்ல மகானை வணங்கி இந்த நாளிலே அவருக்கு அஞ்சலி செலுத்திவிட்டு நீங்கள் கேட்ட கேள்விக்கு வரேன். அதாவது முதல்வரே சொல்லிட்டார், கோடு போட்டால் ரோடு போட்டுருவார்னு முதல்வரே இவருக்கு சொல்லியிருக்காரு. செந்தில் பாலாஜியை பொறுத்த வரைக்கும் என்னன்னாக்கா, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் அந்த ஏரியாவில் இவரை தான் வந்து ஒரு குறுநில மன்னர் அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த 39 சட்டமன்ற அந்த தொகுதிகளுக்கு கோட்டா, அதான் அந்த கோட்டா வச்சிருக்கிறாங்க. உதயநிதிக்கு ஒரு கோட்டா, துர்கா ஸ்டாலினுக்கு ஒரு கோட்டா, மாப்பிள்ளை சாருக்கு ஒரு கோட்டா. அதெல்லாம் போக மிச்சம் எல்லாரும் அங்கே இருக்கிறவங்க இவருக்கு ஒரு மன்னராக இருக்கிறாரு. இவர் கோட்டாலேருந்து நமக்கு என்ன வரணும், ஐஸ்கிரீம் எல்லாம் போயிட்டு கடைசியில் குச்சி தான் வரணுன்றது மக்களுக்கு தெரியாது. ஐஸ்கிரீம் எல்லாம் சாப்பிட்டுட்டு அந்த கோட்டாலாம் முடிச்சுட்டு குச்சி தான் அப்படின்றது மக்களுக்கு தெரியாது. ஆனால் ஒரு தவறான இதில் இருந்துட்டு இருக்கிறாங்க. இது பல்வேறு நிகழ்வுகளை எடுத்து காட்டலாம், ஏன் இவருக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்றது. அந்த ஏரியாவில் அந்த கொங்கு மண்டலத்தில் பொங்கலூர் பழனிசாமி இருக்கிறார், எங்கே போனாருன்னே தெரியல. இன்னைக்கு வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் இருக்கார். அவர் சொல்றாரு இளைஞர் அணிக்கு அவர் தான் முன்னாடி, வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் தான் முன்னாடி திமுக இளைஞர் அணி தலைவராக இருந்தார், செயலாளராக இருந்தார். அவருடைய பதவியை பிடிக்க தான் உதயநிதிக்கு கொடுத்தார். அப்பேற்பட்ட அந்த வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் இன்னைக்கு அவர் வந்து ஒரு சும்மா ஒரு டம்மி பதவியில் வச்சு தான் இது பண்ணியிருக்காங்க. பல்வேறு இது இருக்கலாம். அதே போல ராஜமாணிக்கம் இருந்தார், மோகன் ஒரு எம்பி எக்ஸ் எம்பி இருந்தாங்க, ராமநாதன் இருந்தாங்க, ஜானகிராமன் இருந்தாங்க, தண்டபாணி, இவங்கெல்லாம் அந்த கொங்கு மண்டலத்துக்கு திமுகவிற்கு இது பண்ணி இன்னைக்கு எங்க அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லைன்னே தெரியல, அப்படி இருந்துட்டு இருக்குது சுப்புலட்சுமி. ஸோ அதே போல நிறைய இது எடுத்துக்காட்டா சொல்லலாம். ஆனால் அதெல்லாம் தவிர்த்துட்டு இன்றைக்கு இவருக்கு ஏன் முக்கியத்துவம் அப்படின்னா, அண்ணன் விஜயகுமார் சொன்ன மாதிரி அதுதான் டப்பு தான் மெயின், அதுதான் முக்கியத்துவம், வேற எதுவும் கிடையாது. கொண்டு போய் மாசம் வாரம் கப்பத்தை கொண்டு போய் கட்டுறாரு அவரு. உதாரணத்துக்கு நிறைய இது சொல்லலாம். இப்போ நீங்க டப்பு சொல்றீங்க பணம் கொடுக்கறதுனால அப்படின்றது. இப்போ கோயம்புத்தூர் அப்படின்றது ஒரு திமுகவை பொறுத்த வரைக்கும் அது ஒரு ரெட் ஜோன் தான் இல்ல. அங்க இப்போ வரைக்கும் இந்த 2021 சரி 2011 சரி ஒரு தொகுதி கூட கைப்பற்றல அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய மனக்குறை. ஸோ இந்த மேற்கு மண்டலத்துல எப்படியாவது அந்த தொகுதிகளை கைப்பற்றணும் அப்படின்றதுக்காக தான் 39 தொகுதிகளை செந்தில் பாலாஜி கிட்ட கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை நம்பி வாய்ப்பு இருக்கா? அதை நம்பி வாய்ப்பு 100 செந்தில் பாலாஜிகள் வந்தாலும் கொங்கு மண்டலத்தில் திரு எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையிலும் தங்கமணி அவர்கள் அடிச்சுக்கிறதுக்கு ஆளே கிடையாது. 100 செந்தில் பாலாஜி வரட்டும். ஆனா நடக்க நிதர்சனம் மக்கள் வந்து ஆல்ரெடி எஸ்பி வேலுமணி அவர்கள் தலைமையில அந்த இருக்கக்கூடிய அவர் பொறுப்புல எல்லாம் அதிமுகவுக்கு தான் முடிவு பண்ணிட்டாங்க. இவங்க என்னதான் குட்டிக்கரண் அடிச்சாலும் ஒன்றும் நடக்காது. நீங்க இந்த இதுக்கு கேள்விக்கு இதுக்கு வர டாபிக் விஷயத்துக்கு வரேன். நாங்க அதாவது இந்த டாஸ்மாக் துறையை முன்னாடி பார்த்துட்டு இருந்தார் அவர் இது பண்ணுது. அந்த டாஸ்மாக் துறைக்கு இன்னைக்கு யார் அமைச்சர்? முத்துசாமி. ஆனா அந்த டாஸ்மாக் துறையில முத்துசாமி எதனா இது முடிவெடுக்கிறாரா? இல்ல, முடிவெடுக்கிறதுல செந்தில் பாலாஜின்னா இருக்காரு. இன்னைக்கு டாஸ்மாக்ல எல்லா ஊழியர்கள் அப்பாயின்மெண்ட்ல இருந்து ஊழியர்கள்லாம் இது பண்றது கட்டுப்பாடு பண்றதுல இருந்து எல்லாம் இவர் தான், செந்தில் பாலாஜி தான். அப்படி இருக்கக்கூடிய எங்கேயுமே நடக்காது. இந்த ஒரு விஷயத்துல செந்தில் பாலாஜி சொல்றீங்க, தூய்மை பணியாளர் விவகாரத்துல KN நேரு பேச வேண்டிய இடத்துல சேகர் பாபு இல்ல பேசினாரு. அப்படி பார்த்தா ஒரு துறை அமைச்சர் அந்த துறைக்கான அமைச்சர் பேசுறத விட மற்ற அமைச்சர்கள் தான் அதிகமா பேசிட்டு இருக்காங்க. இது கரூர் இந்த இதுல பாத்தீங்கன்னா வருமானம் அங்க வருதுங்க, தூய்மை பணியாளர்கள். அது வருமானம் இன்னைக்கு கல்லா கட்டுறது எங்க அகைன் திருப்பி டப்புக்கே வரும். கல்லா கட்டுறது எங்க 10 ரூபாய் ஒரு பாட்டிலுக்கு ஒரு நாளைக்கு எவ்வளவு வருது. ஸோ அந்த இதை முடிவு எடுக்கிற இடத்துல அமைச்சர் முத்துசாமி அவர் வந்து பேருக்கு தான் இருக்காரு, மொத்த முடிவு ஒரு அமைச்சர் இல்லைன்னா கூட இவர் தான் எடுக்கிறார். அதனால தான் என்ன பண்றார், கரூர்ல இந்த 41 உயிர்கள் இறந்த உடனே பறந்து போறாரு முதல்வர் கரூருக்கு. ஏன்? ஏன்னா செந்தில் பாலாஜிக்கு எதுவும் ஆகக்கூடாது, அவருக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படக்கூடாது அப்படின்றதுனால தான் போறாரு. ஏன் கள்ளக்குறிச்சிக்கு போயிருக்கலாமே,
அது போகாத விட்டுட்டு இங்க போயிருக்கிறது ஏன்? இந்த ஒரு காரணம். செந்தில் பாலாஜிக்கு இதனால் அவ பேர் ஏற்படக்கூடாது, அவரை காப்பாற்றணும், செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும் அப்படின்றதுனால தான் ஆணையத்தை போறாரு. சந்தேகம், திமுக செந்தில் பாலாஜியை காப்பாத்துதா இல்ல செந்தில் பாலாஜி திமுகவை காப்பாத்துறாங்க? ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரு இதுதான், ஒரு புரிந்துணர்வு தான். ரெண்டு பேரும் ஹேண்ட் இன் க்ளோவ் அப்படிம்பாங்க. ரெண்டு பேரும் இது பண்ணா, அதாவது இவர் இந்த சுப்ரீம் கோர்ட் வழக்கு முடிஞ்சு ஜாமீன்ல இது வெளியில வராரு பாத்தீங்களா, வெளியில வந்த உடனே என்றைக்குமே ஆளுநர் தேநீர் விருது இந்த விருந்துக்கு போகாத முதல்வர் அப்ப போயிருந்தார். ஆகஸ்ட் மாசத்துல போய் அந்த தேநீர் விருந்துல போய் கலந்துகிட்டு, அப்ப என்ன தேநீர் குடிக்க போனாரு, செந்தில் பாலாஜி அமைச்சரா ஆக்க வைக்கணும், உதயநிதியை முதல்ல துணை முதல்வரா போகணும், இந்த வெள்ளக்கோயில் சுவாமிநாதன் அவரையும் ஒரு அமைச்சரா போடணும், ஏன்னா செந்தில் பாலாஜி அம்ஸ்டன் அவருக்கு இதே இதாருமே, அதனால அவரெல்லாம் சரி கட்டணுன்றது போயிருக்காங்க. இதுதான் நடந்தது, தேநீர் குடிக்கலாம் போல, இதுதான் நடந்தது. அவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பண்ணவராகத்தான் செந்தில் பாலாஜி இன்னைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கிறார். நாம் கேட்கிற ஒரே ஒரு கேள்வி, செந்தில் பாலாஜி அவருக்கு இருக்கக்கூடிய அந்த பொறுப்பு இருக்கக்கூடிய கொங்கு மண்டலத்துல திருப்பூர்ல ஒரு 3 மரணங்கள் ஏற்பட்டுச்சு. அது என்ன ஆச்சு? அந்த திருப்பூர்ல 3 மரணங்கள் அப்படியே பூச்சி மூடி எல்லாம் மயங்கி போச்சு. எங்க போச்சு? எல்லாம் செந்தில் பாலாஜி அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு தான் இதெல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது. இல்ல, நீங்க செந்தில் பாலாஜியை காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக சொல்றீங்க, ஆனா செந்தில் பாலாஜியை வளர்த்து விடுறது திமுகவுக்கே ஆபத்து அப்படின்னு விஜயகுமார் சொல்றாரு. அதாவது திமுகவுக்கு, அதாவது அவங்களுக்கு இப்போதைக்கு தேவை என்ன? தற்போது நிலைமை திமுக அதை அவங்க உணரல, திமுகவுக்கு ஆபத்துன்றதை உணரல. அவங்க அவர் விட்டார்னாக்க வேலியே பயிரை மேய்ஞ்சிரும்ன்ற அந்த நிலைக்கு தான் ஆளாகக்கூடியவர் அவர். ஏன்னா டிடிவி தினகரன் கூட அதிமுகவில் இருந்தார், அதுங்கேருந்து டிடிவிக்கு போனார், டிடிவி தினகரன் கூட இருந்து எல்லாம் அவரை முதுகுல குத்தினார், அங்கேருந்து இப்ப இங்க வந்திருக்கார். அவர் இதெல்லாம் அவருடைய இதெல்லாம் அதிமுகல இருந்து வந்தவர், அதிமுகல ஒன்றிய கவுன்சிலரா இருந்து அதிமுகவுக்கு வந்தவர், அதிமுகல இருந்து அதிமுக, அதிமுகல இருந்து டிடிவி, அதுக்கப்புறம் இப்ப போயிருக்காரு. அதாவது எல்லாரும் அவரை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் இதுவா காட்டணும். விட்டாருன்னா அவர் இப்ப இருக்கக்கூடிய இதுல பாத்தீங்கன்னாக்க இது அவர் அமைச்சர் சுப்ரீம் கோர்ட் தலையிடலைன்னா இன்னைக்கு எங்கேயோ இது பண்ணி போயிட்டு இருப்பார். அவர் எங்க காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கக்கூடிய அந்த மகளிர் அணியே எடுத்து இவங்க கபலீகரம் பண்ணின்னுக்கிறாங்க. அதுக்கு கூட்டணி கட்சிகளால் கேட்க கூட முடியல. அப்பேற்பட்ட ஒரு நபராக இருக்கக்கூடியவர் செந்தில் பாலாஜியை எல்லாரும் இன்னைக்கு இருக்கக்கூடிய இதில் பார்த்தீங்கன்னா அவர் இந்த முப்பெரும் விழான்னு ஒரு நடந்துச்சு. அந்த முப்பெரும் விழா முக்காடு விழான்னு தான் சொல்லலாம். அது முப்பெரும் விழா கிடையாது, முக்காடு விழா. அந்த விழாவுக்கு நீங்க இப்படி சொல்றீங்க, சோசியல் மீடியாலாம் 1 லட்சம் பேர் 1.5 லட்சம் பேர் உள்ள 1 லட்சம் பேர் பத்தல அப்படின்னு வீடியோ போட்டுட்டு இருக்காங்க. ஏங்க அதுதான் அதெல்லாம் கொஞ்சம் அப்படியே செட்டப் பண்றாங்க அதெல்லாம் ஆனா உண்மையா நடந்தது என்னன்னா அந்த முப்பெரும் விழா என்கின்ற முக்காடு விழாவிலே கூட்டமே வரல. அப்ப பக்கத்து மாவட்டம் அங்க நேரு இருக்கார் திருச்சியில, அங்க ரோட் ஷோன்னு ஒண்ணு பண்றாங்க, அங்க நேரு கூட்டத்தை சேர்த்துறாரு. அவர்கிட்ட போயிட்டு கடைசியில் அங்கே இருக்கக்கூடியவங்க முதல்வர் வராரு, கும்பலும் வரல, ஒன்றும் வரல, கொஞ்சம் எதனா இது பண்ணுங்கன்னு நேரு அவர் ஐயோ நம்ம அதெல்லாம் இது அப்படி ஒரு யாருடைய ஒரு ஒத்து போகாத இது பண்றதுனால தான் அந்த திமுக அமைச்சர்களுக்குள்ளும் சில முரண்பாடுகள் இருக்கு அப்படின்றதும் தொடர்ந்து பேசலாம். எடுத்துக்கலாம், இடைவெளிக்கு பின்பு பேசலாம். இளைஞர் சொல்லிட்டு இருக்காரு பாலாஜி அவர்களுக்கு 55 வயசு ஆயிடுச்சு அப்படிங்கிறது ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா 65 வயசு இளைஞரணி செயலாளர் இருந்த ஸ்டாலின் வச்சிருந்த கட்சி இது, அதையும் ஞாபகம். அதாவது சார் சொல்லிட்டு வரலாறு நீ தெரியுமான்னு சொல்லி கேட்டீங்க. திமுகவுக்கு அவர்லாம் செந்தில் பாலாஜிக்கும் திமுக வரலாறு முக்கியம் இல்லை, வருமானம் தான் முக்கியம். வரலாறு முக்கியம் இல்லை, வருமானம் தான் முக்கியம். அந்த வருமானத்தை அழகா ஈட்டி கொடுக்கிறார் செந்தில் பாலாஜி. ஆனா இதுல பாத்தீங்கன்னாக்க அங்க இருக்கக்கூடிய திமுக தோழமை கட்சிகள்லாம் மிகவும், அதாவது ஒரு வெளியே சொல்ல முடியல. இன்னைக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார், இன்னைக்கு ஒரே ஒரு பூனைக்குட்டி தான் வெளியே வந்திருக்குது, பல்வேறு பூனைக்குட்டிகள் இருக்குது. எல்லாம் இந்த தேர்தல் வருகின்ற சமயத்தில் எல்லாரும் அவர்களுடைய அதிருப்தியை வெளிக்காட்டுவார்கள். தேர்தல் வருகின்ற அந்த வாக்கு போடணும் இல்ல அந்த கட்சிக்கு, அப்ப அந்த வாக்க அதிமுக திமுக தொண்டர்களே அதிமுக போடக்கூடிய வாய்ப்புகள் வருக போகிறது. இதெல்லாம் பார்க்கத்தான் வர நாட்கள்ல எத்தனை பூனைக்குட்டிகள் வெளியே வருது, என்னென்ன நடக்குது அப்படின்றத பொறுத்திருந்து பார்க்கலாம்.